ஹலோ. யூஸ்வலாக நம்ம ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி தான் கட்டுவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சேவ் பண்ணி ரொம்ப அழகு பார்ப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பிளாக் ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஆகுறது, அப்புறம் 2 ரூபி ஃப்ளாரசன்ட் பேப்பர், சிசர்ஸ், க்ளூ, அப்புறம் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன், அப்புறம் உள்ளன் த்ரெட். ஃபர்ஸ்ட் ஃபோம் ஷீட்டை எடுத்து ஹாஃபாக மடித்து நம்ம அதை கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அந்த ஃப்ளாரசன்ட் பேப்பரையும் ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேப்பரில் இந்த கார்னர்ஸ் ரெண்டையும் நாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த ஃப்ளாரசன்ட் பேப்பர்லேயும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாரசன்ட் பேப்பரை வந்து இந்த சைடும் அந்த எண்டும் இந்த எண்டும் 1 சென்டிமீட்டர் கேப்புக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். அந்த மேலேயும் கீழேயும் சேர்த்து 1 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாரசன்ட் பேப்பர்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இப்படி நம்ம கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இதை ரெண்டையும் நாம் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல கலர் காம்பினேஷன். அடுத்து நான் ஏற்கனவே ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேர்ள் பிக்சர். இந்த பிக்சரை நான் இன்னும் லைட்டாக காட்டுறேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட சேம் பிக்சர் ஒட்டினாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ட்ரா பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி ரவுண்டாக அதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அடுத்த இன்னொரு ஹாஃப் இருக்கலாம், அதில் இருக்கிற ஃபோம் ஷீட்டில் இருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி இதை வந்து இந்த பிக்சரை நடுவில் ஒட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நாம் 4 உள்ளன் த்ரெட்டு, க்ரீன் கலர் த்ரெட்டும் 4 பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த கலர் த்ரெட் எடுத்தாலும் ஓகே. இதை வந்து ரெண்டையும் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த பிக்சரில் பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். 2 த்ரெட்டு இங்கிட்டும் அந்த சைடு 2 த்ரெட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம் கையில் கட்ட போகிறது இல்லைல்ல, ஸோ வந்து கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டியாக பிக்சர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறீங்க. இது வந்து லைட்டாக எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக நான் டபுள் சைடு டேப்பை வந்து பின்னாடி ஒட்டியிருக்கேன். ஸோ தட் வந்து அந்த பிக்சர் வந்து எம்போஸ் பண்ணி காட்டும். இந்த த்ரெட்டை வந்து பின்னாடி நாம் ஒட்டிட போகிறோம். இதை நம்ம கையில் கட்ட போகிறதில்ல, ஸோ நம்ம பின்னாடி ஒட்டிக்க போகிறோம். இப்போ ஒட்டியாச்சு. பார்த்தீங்களா, நல்லா கிளிட்டர் ஆகுதுல, அட்ராக்டிவாகவும் இருக்குது அந்த பிக்சரோட கலரும். நடுவில் நாம் பஞ்சிங் மிஷினை வச்சு ஒரு ஹோல் போட போகிறோம். கீழே ஏதாவது ஒரு கோட் வந்து எழுத போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணி ஒரு போ மட்டும் நான் கட்டியிருக்கேன். நீங்கள் சாட்டன் ரிப்பன் கூட அட்ராக்டிவாக கட்டிக்கோங்க. கீழே வந்து ஒரு கோட் நம்ம எழுத போகிறோம். இப்போ நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம க்ரீட்டிங் தயாராகிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக அதை அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி கூகுளி ஐஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்பில். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பிக்சரில் ஒட்ட போகிறோம். ஸோ தட் அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த கண் வந்து நகரும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். நார்மல் ட்ராயிங்கை விட இப்படி இப்படி பண்ணும்போது
பெரியவங்க கூட லைக் பண்ணி இதை வாங்குவாங்க. கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்கும். இதில் ராக்கியும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.